இந்த ஹோம்ஒர்க்கில் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்த விஷயம் என்ன சொன்னால் 2019 வந்து 50வது எம்சிக்யூவை செய்யச்சல். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணி இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ நான் அதை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவேன். அப்புறம் 2019 50 எம்சிக்யூ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு வெட்டப்பட்ட ஒரு கூம்பு அதோட சின்ன பகுதி ஒன்று உங்களுக்கு காட்டியிருக்கு. சரியா? ஸோ இது ஏற்கனவே பாஸ் பேப்பரில் இப்படி ஒரு பகுதி வந்த கல்வி ஒன்று இருக்குது. இதில் வந்து இப்படி கம்ப்ளீட்டட் ஷேப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பாருங்க, இந்த கோணத்தை வந்து டீட்டா. இப்போ பொருள் வந்து இந்த இடத்துல இருக்குது. பொருள் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா இங்கே தொழிற்பட விசைகள் எல்லாம் கிளியராக இருக்கணும். ஒன்று இந்த பொருள் நிறவிசை நிலை குத்தா தாக்கும், செவ்வன் மருதாக்கம் தளத்துக்கு செங்குத்தாக தொழிற்பட போகுது, உராய் விசை தளத்தின் வழியாக தொழிற்பட போகுது. ஸோ உங்களுக்கு தெரியும் உராய் விசை வந்து இங்கே நோக்கினதாக இருக்க போகுது. ஸோ இது உராய் விசை, இது செவ்வன் மருதாக்கம், இது நிற. அதே மாதிரி இந்த கோணங்களை இங்கே குறித்தோம் சொன்னால் இந்த கோணம் டீட்டான்னு சொன்னா டெஃபினெட்லி நான் இப்படி எடுத்துன்னு சொன்னால் இந்த கோணமும் டீட்டாவாக இருக்க போகுது. ஏன்னா ஒன்று விட்ட கோணம். அப்போ அது டீட்டாவாக இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு கிடை எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 90 மைனஸ் டீட்டா. ஸோ இந்த கோணமும் டீட்டாவாக இருக்கும். ஐ திங்க் நான் கோணம் குறித்தது இல்லை, மிஸ்டேக் ஒன்று இல்லைன்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ என்ன சரி எரர் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கேன். ஆல் ரைட். ஸோ இப்போ இந்த பொருள் வந்து நிலை கூத்தா இப்போ இது கிடையாத்தான் இந்த டி தூரத்தில் வட்டையகத்தையும் எழுத்துது. ஸோ இது நான் கொஞ்சம் இங்கே மார்க் பண்ணி அந்த தூரத்தை. அப்போ டி தூரத்தில் போய் வட்டையகத்தையும் தனியாக எழுத்துது. அப்போ எனக்கு செல்ல ஏலும் இந்த இடத்துல நல்லா பாருங்க, இது கிடையே இப்படி வட்டையக்கத்தை நிகழ்த்தியத்தால் எனக்கு இந்த இடத்துல செல்ல ஏலும் நிலை குத்தா எந்த விசைகளும் இல்லை. அப்போ நிலை குத்தா எந்த விஷயம் இல்லைன்னு சொன்னா நிலை குத்தா இந்த பொருள் சமநிலையில் இருக்குது. அப்போ நிலை குத்து மேல் நோக்கிய விஷயம் கீழ் நோக்கிய விஷயம் எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். அப்போ எம்ஜின்னு சொல்ல நிற விசை அதோட எஃப் கொஸ்டீட்டா வரப்போகுது. அப்போ எஃப் கொஸ்டீட்டா எனக்கு சமனாக இருக்கணும்னு சொன்னா ஆர் சைன் டீட்டான்னு வரப்போகுது. என்ன கோணத்துக்கு எகென்ஸ்ட் டைம் அடிச்சணும் ஆர் சைன் டீட்டா. பட் இங்கே எல்லை உராய்வில் இருக்கத்தால் எஃப்னு சொல்லுறது மியூஆருக்கு சமன். அப்போ எனக்கு பதிலாக இந்த எஃப்க்கு பதிலாக மியூஆரை போடலும். அப்போ இது அங்காலையை கொண்டு போனால் எம்ஜி சமன் ஆர் கொஸ்டீட்டா மைனஸ் மியூஆர் சைன் டி சாரி wait a while, mg சமன் r sin theta minus mu r cos thetaன்னு வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல நான் r பொது எடுத்தா sin theta minus mu cos thetaன்னு சொல்லுது தான் mg இருக்க போகுது. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. ரெண்டாவது, மையத்தை நோக்கி இங்கே வட்டையை கண்டக்கத்தால் எனக்கு எஃப் சமன் எம்ஏ போடலும். அப்போ எஃப் சமன் எம்ஏ போட்டால் மையத்தை நோக்கி வார விசை ஆர் கொஸ்டீட்டான கூறு வரும். என்னது இப்படி கிடையோட அமைச்ச போது டீட்டா கோணது. அப்போ ஆர் கொஸ்டீட்டா ப்ளஸ் எஃப் ட சைன் டீட்டா, எஃப் சைன் டீட்டா என்னத்துக்கு சமன்னு சொல்லி கேட்டால் எம் டி, இந்த இடத்துல டின்னு தந்திருக்கான், டி ஒமேகா ஸ்கொயர். ஸோ எஃப் சமன் மியூஆர்ன்ற ஈக்குவேஷனை போட்டு இதில் நான் ஆரை பொது எடுத்துன்னு சொன்னால் இந்த இடத்துல கொஸ்டீட்டா இருக்குது. ஸோ ஓகே, கொஸ்டீட்டா ப்ளஸ் மியூ சைன் டீட்டா ஈக்குவல் டு எம்டி ஒமேகா ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்படின்னா இப்போ ரெண்டாவது பிரிச்சியன் முதலாவதால். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், எம்டி ஒமேகா ஸ்கொயர் முழுவதும் கீழ் எம் இன்ட்டு ஜி என்னதுக்கு சமன்னு சொல்லி கேட்டால் ஆர் கொஸ்டீட்டா ப்ளஸ் மியூ சைன் டீட்டா முழுவதும் கீழ் ஆர் சைன் டீட்டா மைனஸ் மியூ கொஸ் டீட்டா. ஸோ இங்கே ஆர் எம்எல்லாம் வெட்டுப்படும். ஸோ உங்களுக்கு கேட்ட ஒமேகாக்கான கோவை அப்போ ஒமேகான்னு சொல்லுது கண்டிப்பாக வர்க்க மூலத்துக்குள்ளே வரப்போகுது. வர்க்க மூலத்துக்குள்ளே
G over D cos theta plus sin theta, plus mu sin theta கீழே sin theta minus mu cos theta. ஸோ ஐ ஹோப் இந்த ஆன்சரை நீங்கள் எல்லோரும் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி நினச்சேன். ஸோ ஒருக்கா ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சரில் உங்களுக்கு தேர்ட் ஆன்சர் இது இருக்கும். எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆன்சர் இது இருக்க போதும். ஓகே ஹை, இப்போ நான் இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் வேணும் சொல்லி தப்பேன். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயமே. இப்போ ஷார்ட் வே என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த டீட்டா வந்து இந்த கோணம் வந்து 90 பாகையாக இருந்தா, கோணம் 90 பாகையாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சைன் 90ன்னு சொல்லுவது 1, கொஸ் 90ன்னு சொல்லுது 0. சைன் 90ன்னு சொல்லுது 1, கொஸ் 90ன்னு சொல்லுது 0. ஆகவே இந்த இடத்துல நான் தீட்டா சமம் 90 இருந்தால் இந்த பொருள் எப்படி வட்டேகத்தை நிகழ்த்தும் சொன்னால் கிடை வட்டேகத்தை நிகழ்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கோணம் 90ன்னு சொல்லி வந்து அப்படியோ இங்கே தரையோடு இப்படி டச் பண்ணணும். அப்போ இது ஒரு கிடை வட்டேகத்தை நிகழ்த்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து டியாக இருக்க போகுது. அப்போ இது ஒமேகாவை தான் இப்போ கேள்வியாக கேட்டுருக்கு. அப்போ இந்த நேரம் உங்களுக்கு தெரியும் மையநாட்ட விசையா உராய் விசை தான் இருக்க போகுது. அப்போ மியூ எம்ஜின்னு சொல்லுவது சமனாக இருக்கணும் எம்டி ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதன் அடிப்படையில் ஒமேகான்னு சொல்லுது அப்போ சமனாக வரப்போகுது வர்க்க மூலத்துக்கு ஜி ஓவர் டி. சரியா? ஸோ வர்க்க மூலத்துக்கு ஜி ஓவர் டி. அப்போ நீங்கள் தந்த 5 ஆன்சர் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் போய் ஃபைனல் பேப்பரில் பாருங்கள் 5 ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த 5 ஆன்சருக்கும் நீங்கள் 90 போட்டீங்கன்னு சொன்னா, சாரி, நீங்கள் 5 ஆன்சருக்கும் டீட்டாக்கு வந்து 90 போட்டால் உங்களுக்கு ஆன்சராக வரணும் என்னென்னு சொல்லிச்சேன்னா ஸ்கொயர் ரூட் ஜி ஓவர் டி. அப்போ அது ஆன்சர் ஒன்லி ஒரே ஒரு ஆன்சருக்கு மட்டும்தான் வருது, மற்ற எதுக்குமே வருகிறது இல்லை. நீங்கள் போய் ஸ்கீமில் ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ திங்க் அது தேர்ட் ஆன்சருக்கு மட்டும்தான் இது வருது. ஸோ அப்போ ஆன்சர் தேர்ட். அப்போ இது வந்து மிக லேஸாக இருக்கும், ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் ஒரு ஆன்சர் எடுத்துக்கக்கூடியதான். ஏன்னு சொன்னால் நீங்கள் மிச்சம் கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ இதில் போகிற நேரம் ஒரு நேரம் விஷயம் மாற்றி குறிச்சிங்கன்னு சொன்னால் பிரச்சனை போயிடும். பட் கிடைவட்டேக்கம் சொல்லி செல்ல நேரம் ஒரு நல்ல ஞாபகம் விஷயம் வந்து மையநாட்ட விஷயம் இருக்கணும்னு சொல்லுவது நல்ல கிளியர். அப்போ இதை வச்சு உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த கேள்வி ஏற்கனவே பாஸ் பேப்பரில் வந்திருக்கு, இப்படி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில். எப்படின்னா விசையை குறிச்சி காட்ட சொல்லி, எப்படின்னா இப்படி ஒரு 2007 2005 சம்திங் இருக்குன்னு சொல்லி நினச்சேன். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாஸ் பேப்பர் இருக்கா ஒன்ஸ். இப்படி 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 தந்துட்டு இப்படி 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 தந்துட்டு இது ஒரு இதாக வச்சுருக்காங்க, ஒரு ஹோலோவா. அப்போ இதில் என்ன செய்தால் ஒரு பொருள் ஒன்று வட்டேகதை நிகழ்த்து தான், அதில் தொழிற்படுக விசைகளை குறித்த சொல்லியிருக்கான். அப்போ விசைகள்னு சொல்ல நேரம் ஒன்றுமில்லை, விசை குறித்தல் எப்போவுமே அது தொழிற்படு விசை ஒன்று இந்த செவ்வன் மருதாக்கம். அடுத்த வந்து நிறை, ஏன்னா இது ஒப்பமான தளம் சொல்லியிருக்கான். சரி, அது பாஸ் பேப்பர் நீங்கள் போய் பெறனவங்களுக்கு போனாங்க, இது ஒப்பமான தளம்னு சொல்லி. அப்போ செவ்வன் மருதாக்கமும் நிறையும் மட்டும்தான் தொழிற்பட போகுது. ஒப்பமான தளம் ஒரு விசை இல்லையே. அப்போ இங்கே மையநாட்டு விசையா செவ்வன் மருதாக்கத்தில் ஒரு கூறும், அடுத்த கூறு வந்து உதாரணமாக டீட்டா நீங்கள் எடுத்துன்னு சொன்னால் இந்த கோணம் டீட்டா. இப்போ இங்கே நிலைக்குத்த கூறு ஆர் சைன் டீட்டான்னு சொல்லுது எம்ஜியை சமப்படுத்தும். கிடக்கூறு ஆர் கொஸ்டீட்டான்னு சொல்லுது வந்து மையநாட்டு விசை உண்டு பண்ணும். சரியா? அப்படித்தான் இந்த கேள்வி. பட் இதில் விசைகளை மட்டும்தான் கேட்டுருந்தான் பாஸ் பேப்பரில். அதே கேள்வி அப்படியே காப்பி பண்ணி 2019 போட்டிருக்கான். ஏங்கிலைன் வந்து ஒமேகாவை காணுங்க உராய்வு உடையது. ஸோ நீங்கள் உராய்வை வச்சு உராய்வு இல்லாமல் ஒரு அந்த இயர் செஞ்சு பார்த்துருந்தேன். ஐ மீன் 19 எக்ஸாம் சிட் பண்ண ஆகலாம் சொல்லேன்.
செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கேள்வி ஒன்று இல்லை. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன அட்வைஸ் தரணும்னு சொன்னீங்கன்னா, பாஸ்ட் பேப்பர்ஸில் இருக்க கேள்வி தான் ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு மாடிஃபை ஆகி வரப்போகுது. ஸோ அதுக்கும் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இது கிளியர்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ சரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் டிரெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஹேவ் அ நெக்ஸ்ட் ஜிதாக்குல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.